இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. கொதபாருவில் சதுப்பு நிலத்தில் முதியவரின் சடலம் மீட்பு. கொதபாரு கம்போங் பேட்டா ஹுழு நிலாம் புரி கெத்ரேவில் நேற்று காலை சுமார் 10 மணிக்கு சதுப்பு நிலத்தில் 65 வயதுடைய முதியவர் ஒருவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டது. இச்சம்பவம் தொடர்பில் அழைப்பு கிடைத்ததும் 9 உறுப்பினர்களுடன் தங்கள் தரப்பு சம்பவ இடத்திற்கு விரைந்ததாக கெத்ரே தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலைய நடவடிக்கை பிரிவு கமாண்டர் ஹஸ்ரி ஹுசைன் தெரிவித்தார். ஃபக்ருராசி மமாத் எனும் அம்முதியவரின் உடலை பொதுமக்கள் கண்டுபிடித்ததாக ஹஸ்ரி கூறினார். கெத்ரே காம்போங் பலக்கோர் பத்தாஹுலுவில் வசித்த அந்த முதியவர் தமக்கு சொந்தமான தோட்டத்திற்கு சென்ற வேளையில் மாலை மணி 6:30 முதல் வீடு திரும்பவில்லை. பின்னர் போலீஸ் புகார் அளிக்கப்பட்டதோடு அவரின் குடும்பத்தினரும் கிராம மக்களும் தேடல் நடவடிக்கையில் ஈடுபட்ட போது ஃபக்ருராசி மமாத் உடல் தோட்டத்தில் உருவாக்கப்பட்டிருந்த சதுப்பு நிலத்தில் கண்டெடுக்கப்பட்டது. மாணவிகளை ஊக்குவிக்க காற்பந்து பயிற்சி பட்டறை. சிறு பருவம் முதலே பெண்களை, குறிப்பாக மாணவிகளை காற்பந்து விளையாட்டில் ஊக்குவிக்கும் வகையில் சாய் யூத் புட்பால் அகாடமி 5 முதல் 18 வயது வரையிலான மாணவிகளுக்கு ஒரு நாள் காற்பந்து பயிற்சி பட்டறையை நடத்தியது. காற்பந்து விளையாட்டில் நுணுக்கங்களை கற்றுக் கொடுக்கும் வகையில் கிளான் புக்கிட் ராஜா தமிழ் பள்ளியில் நடைபெற்ற இந்த பட்டறையில் சுமார் 50 மாணவிகள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டதாக ஏற்பாட்டு குழு தலைவர் சாய் கீர்த்தனா சுப்பிரமணியம் தெரிவித்தார். இப்பயிற்சி பட்டறையை என்னுடன் இணைந்து தகுதி பெற்ற 4 அகாடமிகளை சேர்ந்த பெண்களும் ஏற்று நடத்தினர். முதலில் ஒரு 4 மணி நேரத்திற்கு மாணவிகளுக்கு காற்பந்து விளையாட்டின் அடிப்படை பயிற்சி குறித்து கற்றுக் கொடுத்தோம். அனைவரும் உற்சாகமாக அதில் கலந்து கொண்டனர். அந்த 4 மணி நேரத்திற்கு பிறகு மினி காற்பந்து விளையாட்டு ஒன்று அவர்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. அதில் மாணவிகள் முழு மூச்சாக இறங்கி தங்களின் திறமையை வெளிப்படுத்தினர் என்று அவர் கூறினார். மலேசிய இந்திய காற்பந்து சங்க தலைவர் KP அன்வானந்தன், பினாங்கு இந்து காற்பந்து குழுவை சேர்ந்த ஸ்ரீ சங்கர் ஆகியோர் இப்பட்டறையில் சிறப்பு பிரமுகர்களாக கலந்து கொண்டு மாணவிகளுக்கு உற்சாகத்தை வழங்கினர். தேசிய தினத்தில் மலேசிய கலப்பு இரட்டையர்கள் சாதனை. மலேசியாவின் 67வது தேசிய தினத்தில் 2024 கொரிய பொது பூப்பந்து பட்டத்தை கைப்பற்றி நாட்டிற்கு அர்த்தமுள்ள வெற்றியை பரிசாக வழங்கியிருக்கின்றனர் தேசிய கலப்பு இரட்டையர்களான செங்டாங் ஜி தோஇவி ஜோடி. 2024ஆம் ஆண்டில் சூப்பர் 300 தகுதி கொண்ட தாய்லாந்து மாஸ்டர்ஸ் மற்றும் சுவிட்சர்லாந்து பொது பூப்பந்து போட்டிகளில் இந்த ஜோடி 2ஆம் இடத்தை வென்றதை அடுத்து முதன்முறையாக சூப்பர் 500 போட்டியின் வெற்றியாளராக தற்போது உருவெடுத்துள்ளது. சியோவில் மெக்போ அரங்கில் நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் உலக தர வரிசையில் 9வது இடத்தில் இருக்கும் செங்டாங் ஜி தோஇவி ஜோடி சீனாவின் குவாசின் வா லீ கியான் இணையரை சந்தித்தது. வெற்றியை மலேசியா தனது வசமாக்கினாலும் அதற்காக அது இறுதி நிமிடங்கள் வரை போராட வேண்டியதாயிற்று. 17-21 என்ற முதல் செட்டில் தோல்வி கண்ட டாங் ஜி இவே ஜோடி பின்னர் 21-13, 21-13 என்ற செட்களையும் கைப்பற்றி வெற்றி கண்டது. CTM-ற்கு 4 வாடகை ஹெலிகாப்டர்களை அனுப்ப அக்டோபர் வரை கால அவகாசம். மலேசிய தரைப்படைக்கு UH-60A பிளாக் ஹாக் ரகத்திலான 4 வாடகை ஹெலிகாப்டர்களை அனுப்ப குத்தகை தரப்பினருக்கு வரும் அக்டோபர் மாதம் வரை கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. வழங்கப்பட்ட கால அவகாசத்தை பின்பற்ற தவறினால் சம்பந்தப்பட்ட ஹெலிகாப்டரை வாடகைக்கு பெறுவதற்கான ஒப்பந்தத்தை அமைச்சு ரத்து செய்யும் என்று தற்காப்பு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ முகமது காலித் நூரின் தெரிவித்தார். ஹெலிகாப்டரை அனுப்புவதற்கு நாங்கள் அக்டோபர் மாதம் வரை கால அவகாசம் வழங்குகிறோம். அனுப்பப்படாவிட்டால் ரத்து செய்யப்படும் என்று அவர் கூறினார். நேற்று ஜொஹூர் கோத்தாதிங்கியில் ஃபெல்டா ஏர் தாவார் 3 மண்டபத்தில் மைவில்லா திட்டத்தை தொடங்கி வைத்த பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். சம்பந்தப்பட்ட 4 ஹெலிகாப்டர்களை அனுப்புவதில் தாமதத்தை ஏற்படும் நிலையில் அது தொடர்பாக மிண்டப் மேற்கொள்ளவிருக்கும் நடவடிக்கை குறித்து விவரிக்கையில் முகமது காலிட் அவ்வாறு தெரிவித்தார். MyPPP-யின் மேல்முறையீட்டு தேசிய முன்னணி உச்சநீ கூட்டமன்றத்தில் பரிசீலிக்கப்படும். தேசிய முன்னணியில் உறுப்பு கட்சியாக இணையும் மக்கள் முற்போக்கு கட்சி MyPPP-யின் மேல்முறையீடு தேசிய முன்னணியின் அடுத்த உச்சமன்ற கூட்டத்தில் பரிசீலிக்கப்படும். கடந்த ஏப்ரல் 11ஆம் தேதி அக்கட்சியை சங்கங்களின் பதிவிலாக ROS அங்கீகரித்ததை தொடர்ந்து MyPPP தலைவர்கள் அந்த மேல்முறையீட்டை செய்துள்ளதாக தேசிய முன்னணியின் தலைவர் டாக்டர் அகமது சாயித் ஹமிதி தெரிவித்தார். முடிவெடுக்க தேசிய முன்னணி உச்சமன்ற கூட்டம் வரை நாங்கள் கால அவகாசம் கேட்டுள்ளோம். எனினும் கட்சி தலைவர்களும் தேசிய முன்னணியில் உள்ள
கட்சி பிரதிநிதிகளும் நீதிமன்றத்தின் முடிவு மற்றும் நடப்பில் உள்ள தலைமைத்துவத்தின் மேல்முறையீட்டை கருத்தில் கொள்வார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் என்று அவர் கூறினார். நேற்று அனைத்துலக வாணிப மையத்தில் மைபிபியின் 71வது பொதுக்கூட்டத்தை தொடங்கி வைத்த பின்னர் ஸ்ரீ டாக்டர் அகமது சாஹித் அவ்வாறு கூறினார். வழக்கு நிலைக்கு திரும்பியது ஜாலான் மஸ்ஜித் இந்தியா. ஜாலான் மஸ்ஜித் இந்தியா நில அமர்வு சம்பவத்தில் காணாமல் போன இந்திய பிரஜை விஜயலட்சுமியை தேடி மீட்கும் நடவடிக்கை 9 நாட்களுக்கு பிறகு நிறுத்தப்பட்டது. கடந்த ஆகஸ்ட் 23ஆம் தேதி நிகழ்ந்த அச்சம்பவத்திற்கு பிறகு வணிக பகுதியான ஜாலான் மஸ்ஜித் இந்தியா மக்களின் வருகையால் நேற்று மீண்டும் பரபரப்பாகி இருப்பதை நாம் கண்டறிந்தோம். சம்பவ இடத்தை சுற்றி மஞ்சள் நிறத்திலான தடுப்புகள் போடப்பட்டு அரசு மலேசிய போலீஸ் படை உறுப்பினரால் கண்காணிக்கப்படுகிறது. அப்பகுதியில் உள்ள போலீஸ் நிலையத்திற்கு எதிரே ஏற்பட்டு 2வது நில அமர்வு இடமும் அதில் உட்படுத்தப்பட்டிருந்தது. அடுத்த கட்ட பணிகள் அரசு மலேசிய போலீஸ் படையிடம் ஒப்படைக்கப்பட்டதை தொடர்ந்து மஸ்ஜித் இந்தியா மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பும் நடவடிக்கை முடுக்கிவிடப்பட்டதாக கூட்டுறவு பிரதேசத்திற்கான பிரதமர் துறை அமைச்சர் டாக்டர் சலிஹா முஸ்தபா தெரிவித்தார். சம்பவ இடத்திற்கு அருகில் மூடப்பட்டிருந்த சில வணிக வளாகங்கள் நேற்று மீண்டும் இயங்கியதால் வாடிக்கையாளர்களும் வருகை தந்தனர். இந்நிலையில் ஜாலான் மஸ்ஜித் இந்தியாவின் பாதுகாப்பை அதிகாரிகள் மேம்படுத்த வேண்டும் என்றும் அவர்கள் எதிர்பார்க்கின்றனர். இம்மாதம் பயணீட்டாளர்களின் உள்ளடக்கம் தொடர்பான SOP குறித்து கலந்துரையாடல். பயணீட்டாளர்களின் உள்ளடக்கம் தொடர்பான செயல்பாட்டு தர விதிமுறை SOP குறித்து கலந்துரையாட சமூக வலைதள வழங்குநர்களுடன் மலேசிய தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையத்தின் மூலம் தொடர்பு அமைச்சு இம்மாதம் சந்திப்பு நடத்தவிருக்கிறது. பொறுப்பற்ற தரப்பினரால் தனிப்பட்ட நபரின் தரவுகள் தவறாக பயன்படுத்தப்படாததை உறுதி செய்ய சம்பந்தப்பட்ட தரப்பினருடன் இச்சந்திப்பு நடத்தப்படுவதாக தொடர்பு துணை அமைச்சர் தியோனி சிங் தெரிவித்தார். டீப் ஃபேக் தொழில்நுட்பம் நீண்ட காலமாக உள்ளது. ஆனால் அண்மைய காலமாக தொழில்நுட்ப வளர்ச்சியினால் அதை பயன்படுத்துவதற்கு பொதுமக்களுக்கு எளிதாக உள்ளது. மோசடி செய்பவர்களையும் ஆபாசப்பட தொழில்துறையில் உள்ளவர்களையும் இது உள்ளடக்கியுள்ளது. அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அதனால்தான் மெட்டா, டெலிகிராம் மற்றும் டிக்டாக் போன்ற தளங்களிடம் இருந்து நாங்கள் ஒத்துழைப்பை பெற வேண்டும் என்றார் அவர். இதற்கு முன்னர் செயற்கை நுண்ணறிவு AI மூலம் உள்நாட்டு மக்களை உட்படுத்தி டீப் ஃபேக் எனப்படும் காணொலி அல்லது போலி படங்களை பரப்புவது குறித்து MCMC புகார் ஏதும் பெற்றுள்ளதா என்று கேள்வி எழுப்பப்பட்ட போது குழாய் நாடாளுமன்ற உறுப்பினருமான தியோ அவ்வாறு பதிலளித்தார். தென்மேற்கு சீனாவில் கடுமையான வெப்பத்தினால் வறட்சி, நீர் பற்றாக்குறை. தென்மேற்கு சீனாவில் கடந்த 1 வாரத்திற்கும் மேலாக நிலவி வரும் கடுமையான வெப்பம் காரணமாக பல கிராமப்புறங்களில் வறட்சி மற்றும் நீர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. வறட்சியின் காரணமாக சிச்சுவான் மாகாணத்தில் நீர் தட்டுப்பாட்டை எதிர்நோக்கும் கிராம மக்களுக்கு உள்ளூர் அதிகாரிகள் நீரை விநியோகித்து வருகின்றனர். வறட்சியால் ஏற்படும் நீர் பற்றாக்குறையை பிரச்சனையை சமாளிக்க விவசாய நீர்ப்பாசன முறை பயன்படுத்தப்படுகிறது. கடந்த 11 நாட்களுக்கு அப்பகுதியில் வெப்ப அலை தாக்கி வருகிறது. மேலும் இந்நிலை செப்டம்பர் மாதம் இறுதி வரை தொடரும் என உள்ளூர் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது.